வணக்கம். இந்த 2024 ஒரு கம்பேக் காலம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 2024 தான் மக்கள் நாயகன் அப்படின்னு கொண்டாடப்படுகிற ராமராஜன் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு சாமானியன் அப்படின்னு ஒரு படம் கொடுத்தார். அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை, வந்தார். அதே போல நடிகர் மோகன் அவர்கள் 80களிலும் 90களிலும் கொண்டாடப்பட்ட அற்புதமான நடிகர். மைக் மோகன் நீங்கள்லாம் செல்லமாக கூப்பிடுவீங்க. அவர் பல வருடங்கள் கழித்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தார் விஜய் ஸ்ரீஜியினுடைய அந்த ஹரா திரைப்படத்தின் மூலமாக. அந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அதற்கு அடுத்தாப்புல நம்ம நடிகர் டாப் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்படுகிற பிரசாந்த் அவர்கள் அந்தாதூன் அப்படிங்கிற ஹிந்தி படத்தினுடைய ரீமேக்காக அந்தகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து அசத்தினார், பிரமிப்பை ஏற்படுத்தினார். அந்த படம் கமர்ஷியலாகவும் அதாவது வணிக ரீதியாகவும் அந்த படம் வசூலை குவிச்சிருக்கு. பாராட்டுகளை எல்லோரும் மத்தியிலுமே ஏபிசின்லாம் நீங்கள் சென்டர் கிடையாது, இருந்தாலும் எல்லா தரப்பினரையும் அந்த படம் கொண்டாட வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியிருக்கு. இதில் இந்த படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு, படமும் நல்ல படம்னு பேசப்பட்டிருக்கு. பிரசாந்தினுடைய நடிப்பும் பாராட்டப்பட்டிருக்கு. தியாகராஜன் சாருடைய டைரக்ஷன் கொண்டாடப்பட்டிருக்கு. இதுக்கு மத்தியில் இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி வந்திருக்கிற படத்தை பார்த்தாக்க ரஞ்சித் சாருடைய தங்கலான் படமும் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் நடிப்பில் வந்த அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் வந்திருக்கிற டிமாண்டி காலனி 2வும் முக்கியமான விஷயமா நான் எடுத்துக்கிறேன். இந்த டிமாண்டி காலனி 2வை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு அருண் பாண்டியன் சார் பற்றி பேசணும். நடிகர் அருண் பாண்டியன் மிகச்சிறந்த மனிதர், மிக பண்பான ஒரு மனிதர், நல்ல நடிகர், நல்ல படங்களை கொடுக்கணும்னு பல படங்களை தயாரித்திருப்பவர். அவர் ஐங்கரன் இன்டர்நேஷனல் மாதிரியான ஒரு நிறுவனங்களோடு சேர்ந்துக்கிட்டு அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் கொண்டாடப்பட்டிருக்கு. ஊமை விழிகள் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகி விஜயகாந்த் சாருக்கும் அவருக்கும் உண்டான அந்த அன்பு, அவருடைய நட்பு, அதை வைத்து நம்ம அருண் பாண்டியன் சாருடைய அடுத்தடுத்த படங்களை பார்த்தோம்னாக்க 2 பேருக்கும் உண்டான நட்பு சிங்கரைஸ் ஆனது, இணைந்ததற்கு 2 பேருக்குமே இருக்கிற தமிழ் பற்று, தேசப்பற்று அப்படிலாம் கூட ஒரு காரணமாக நான் பார்த்தது உண்டு, பேசிக்கிட்டது உண்டு. அருண் பாண்டியன் சாரை நான் இன்டர்வியூ எடுத்தேன். அந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூலையும் கூட அருண் பாண்டியன் சார் ஹானஸ்டாக உண்மையாக பல பதில்களை சொன்னப்ப என்னடா மனுஷன் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷனாக இருக்கிறாரு அப்படின்னு நான் வியந்து அவர்கிட்ட பேட்டி எடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்புறமா நான் பேசுகிறேன். இல்லை ஹானஸ்டாக இருக்கணும் தானே ராம்ஜி, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டேன். இந்த உலகத்தில் ஹானஸ்டாக இருக்கிறதே இன்னைக்கு பெரிய கோமாளித்தனம், முட்டாள்தனம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அருண் பாண்டியன் சார் என்னைய ஒரு நடிகராகவோ தயாரிப்பாகவோ மட்டுமின்றி ஒரு நல்ல பண்பான மனிதராகவும் என்னை வியக்க வைத்தார். அவருடைய அன்பிற்கினியாள் படம், அவரோட பொண்ணோட சேர்ந்து நடித்த, மகளோட சேர்ந்து நடித்த அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டாக கொடுத்ததோ, எந்த அளவுக்கு ஒரு பாராட்டுகளை கொடுத்ததோ, இந்த டிமாண்டி காலனி 2 அஜய் ஞானமுத்துவினுடைய பெயரை சொல்லுது, அருள்நிதிக்கு உண்டான பெயரை சொல்லுது, பிரியா பவானி சங்கருடைய பெயரை சொல்லுது. அதே சமயத்தில் அருண் பாண்டியனுடைய நடிப்பை எல்லோரும் கூர்ந்து கவனித்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இணையதளங்களையும் யூடியூப்லையும் அருண் பாண்டியனுடைய நடிப்பு ரொம்ப நாளைக்கு பிறகு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட டிமாண்டி காலனி 2னுடைய ஃபஸ்ட்டு படம் ஓப்பனிங் ஆகிற அடுத்த 4வது நிமிஷத்தில் அருண் பாண்டியன் என்ட்ரி ஆகிடுறாரு. படம் நெடுக வந்துட்டு இருக்கிறவர்கள் அருள்நிதி கூட அந்த அளவுக்கு வந்திருப்பாரா அப்படிங்கிறது தெரியாது. பிரியா பவானி சங்கரும் அவருடைய மாமனார் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற அருண் பாண்டியன் டாக்டர் கேரக்டர், அவங்க 2 பேரும் டிராவல் ஆகிட்டு இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அருண் பாண்டியனுடைய நடிப்பை பறைசாற்றுகிற விதமாக இருக்கு. அதே போல ஒரு பக்கம் தன்னுடைய மகனை இழந்து தவிக்கிற துக்கம், இன்னொரு பக்கம் மருமகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யணும், நம்ம பையன் ஆசைப்பட்ட அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை மருமகள் துவங்குற, அதுக்கு உண்டான எல்லா பணிகளையும் நம்ம செய்து கொடுக்கணும். அதே போல் உங்கள் பையனோட ஆவி கூட நான் பேசணும் அங்கிள் அப்படின்னு சொன்னப்ப இப்படியெல்லாம் செய்யறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பம். இப்படியாக ஒரு புத்தபிஷுகிட்ட போய் அவங்க பேசுகிற அந்த சூழ்நிலையில் ஏற்படுகிற ஒரு பதட்டம், அந்த பதட்டத்தை கடந்து அவர்களுக்கு அங்கே
ஒருத்தரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த காப்பாற்றுபவர் யாரை காப்பாற்றணும் அப்படின்னா அது அருள்நிதி. அந்த அருள்நிதி கூட இவங்க அடுத்தாப்புல டிராவல் ஆகிற விஷயங்களாக இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையுமே குறிப்பாக அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற அருள்நிதியை இவர் காபந்து செய்து சிகிச்சை கொடுத்து வெண்டிலேட்டரில் வச்சிட்டு இருக்கிற அந்த காட்சி வரைக்கும் அருண் பாண்டியன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னுடைய பாடி லாங்குவேஜாலையும் டயலாக் டெலிவரி மூலமாகவும் தன்னுடைய துக்கத்தையும் தன்னுடைய வருத்தத்தையும் ஒரு குழப்பத்தோடு இருக்கிற மனநிலையையும் அதை தாண்டி மருமகள் அவளுக்கு பக்கபலமாக நம்ம கூடவே இருக்கணும் அப்படிங்கிற உறுதியோடையும் ஒரு உசுரை காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த தர்ம சிந்தனையோடையும் அவர் இருக்கிறத ஒவ்வொரு காட்சியிலையும் தன்னுடைய அசால்ட்டான நடிப்பால் கலக்கி எடுத்திருக்கார் அருண் பாண்டியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த 2024வது வருஷத்துல அந்தகன் படத்தின் மூலமாக எப்படி டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு அட்டகாசமான கியர் போட்டு தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸை தொடங்கி இருக்கிறாரோ அதே போல அருண் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகர் வரக்கூடிய அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு நல்ல அப்பா கேரக்டர்ல அவர் நடிக்கலாம். நல்ல ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மிடுக்கான அப்பாவா அவர் நடிக்கலாம். ஏன் ஒரு சைலண்டான வில்லன் கதாபாத்திரத்தையும் அவருக்கு வழங்கலாம். இப்படி எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதற்குள் தன்னை பொருத்தி கொண்டு அட்டகாசம் பண்ணுகிற அந்த அருண் பாண்டியன் சார் தொடர்ந்து படங்கள் அவருக்கு வரணும். இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் அவரை நன்றாகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தினா எப்படி ஒரு கட்டத்தில் நமக்கு ராஜகிரண் மாதிரியான அப்பாக்கள் கிடைச்சாங்க, ஜெயபிரகாஷ் மாதிரியான அப்பாக்கள் கிடைச்சாங்க, சமுத்திரகரி மாதிரியான அப்பாக்கள் கிடைச்சாங்க அப்படின்லாம் ஒரு பட்டியல் போடுறோம். எப்படி ஒரு கேப்புக்கு அப்புறம் நடிகை சரண்யா வந்தாங்க, மீரா கிருஷ்ணன் வந்தாங்க, அப்படி இப்படின்னு அம்மாக்கள் ஒரு பட்டியல் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, வடிவுக்கரசி அம்மா அப்படி இப்படின்ட்டுலாம். அதுபோல் ஒரு நல்ல ஒரு அப்பா கேரக்டராக இருக்கட்டும், ஒரு கிராமத்து கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு வில்லத்தனமான கதாபாத்திரமாக இருக்கட்டும், இது அத்தனைக்கும் பொருந்தி போகிற வகையில் ஒரு அடுத்த இன்னிங்ஸை ரொம்ப அட்டகாசமாக டிமாண்டி காலனியிலிருந்து தொடங்கி இருக்கிறார் அருண் பாண்டியன். அவரை வழக்கம் போல் இந்த தமிழ் சினிமா கோட்டை விடாமல் மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன தாழ்மையான வேண்டுகோள். அருண் பாண்டியன் சார் கலக்கிட்டீங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருண் பாண்டியனுடைய எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், அவர் நடித்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.